அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக்கோடு மொழியாளர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம ஜாதகத்தில் எந்த பாவகம் ரொம்ப முக்கியம்னா எல்லா பாவகம் தான் முக்கியம், புரியுதுங்களா? ஆனால் என்னதான் எல்லாம் இருந்தாலும் லக்ன பாவகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது லக்னம் என்பது உயிர் நின்ற இடம், நம்ம உயிர் ஆத்மா நின்ற இடம். இப்போ லக்னம் லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி எவ்விதத்திலையும் கிடக்கூடாது. லக்னாதிபதி கேட்டால் அதாவது 6, 8, 12 கூட இருந்துடலாம், ஆனால் சுபத்தன்மையோடு இருக்கணும். அப்படி உயர்ந்த ஜாதகம் இருக்குது. இப்போ லக்னாதிபதி உதாரணத்துக்கு உபயலக்கணத்துக்கு லக்னாதிபதி பாதகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 6, 8, 12 விட பாதகம் மோசம். இந்த பாதகத்தில் லக்னாதிபதி இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன சொல்கிறது, அவங்க தன் வாழ்க்கைக்கு தானே குழி வெட்டி உள்ளுக்கு போய் படுத்துக்குவாங்க. லக்னத்தில் பாதகாதிபதி இருக்கிறது நம்மளை தேடி வந்து ஒரு குழியில் தள்ளும். லக்னாதிபதி பாதகத்துக்கு பிறகு நாமளே குழி வெட்டி படுத்துக்கிற மாதிரி. அப்போது லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி கெட்டுட்டா, நான் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்துக்கிறேன், 5ஆம் இடம் கூட ஓரளவுக்கு நல்லாந்துருக்கு, 9ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லாந்துருக்கு. ஆனால் லக்னாதிபதி கெட்ட ஜாதகம் எத்தனை தான் இருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் கொண்டு தப்பான வழியில் செலவிட்டு தன் வாழ்க்கையை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். அதான் உண்மை. அப்போது லக்னாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போகக்கூடாது, எந்த லக்னமாக இருந்தாலும். அதுவும் உபய லக்னத்திற்கு கண்டிப்பாக போகக்கூடாது. ஸ்திரலக்கணங்களுக்கு ஒரு விதிவிலக்கு, 9ஆம் பாவம் அப்படிங்கிறனால அங்கேயும் பாதகமும் உண்டு. அதே சமயம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறனால சிறப்பு. அதனால் லக்னாதிபதி ரொம்ப கவனிக்கணும். இப்போ லக்னத்தில் நின்ற கிரகம்னா அவருடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும். லக்னத்தில் பாவகிரகம் இருக்கும்போது அது தோற்றம், வெளி தோற்றத்தில் அவருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருப்பார். லக்னத்தில் சூரியன் இருக்கார், சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அவருடைய உள் தோற்றத்தை லக்னாதிபதி தான் பிரதிபலிக்கும். லக்னாதிபதி எங்கே நிற்கிறோன்னா அதுதான் அவருடைய உண்மையான நிஜமான தோற்றம். அப்போது லக்னம் என்ற உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்னம் இருந்தால் தான் வாழ்க்கையை நமக்கு இருக்கிற செல்வத்தை நல்ல முறையில் செலவிடலாம். புரியுதுங்களா?